வணக்கம். யுபிஎஸ்சி தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பகுதி இது. தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்பதற்கான பிரிவு 13 இதில பார்க்குறோம். கண்ணன் பாட்டு 10 என்பதாக என்னுடைய உட்பிரிவு அமைகிறது. இதில வந்து கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை என்பது இதனுடைய தலைப்பு. உள்ளுக்குள்ள நான் யூடியூப் லிங்க்ல நான் வந்து வேற ஒரு நம்பர் இருக்குதுன்னா, நீங்க அந்த நம்பர் போட்டா தான் யூடியூப் லிங்க் கிடைக்கும். இது வந்து இந்த வீடியோஸ்க்கான ஒரு சீரிஸ் இது 13, 10ங்கிறது. 13ன்றது மித்த இலக்கியத்த சேர்த்து வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு 13 நம்பர் வரும். வரிசையில வரும்போது கண்ணன் பாட்டுன்னு வரும்போது இது 10 தான். கண்ணன் விளையாட்டு பிள்ளையில என்ன பகுதி இடம்பெறுகிறது இந்த செய்தியில உங்களுக்கு லிங்கோட சேர்த்து இதில சொல்றேன். கண்ணனுடைய செயல்களும், கண்ணனுடைய குறும்புகளும் இதில இடம்பெறுகிறது. யூடியூப் சேனல் லிங்க் இதில இருக்குங்கிறத வழக்கமா நீங்க பார்த்துக்கலான்றதுக்கு தான் இந்த பகுதி. இதில வந்து என்ன பாடப்பகுதின்னா 9 பிரிவுகள்ல இந்த விளையாட்டு பிள்ளை இருக்கு. இப்ப கண்ணன் என் காதலன்ல வந்து நெறைய 1, 2, 3, 4, 5ன்னு 5 பிரிவுகள்ல தலைப்புல பாடமே இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு பிள்ளை வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது வந்து மிக எளிமையான பகுதி. 9 பிரிவுகள்ல தான் இருக்கு. அதனால மிக எளிமையான பகுதிய நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கணும். அதனுடைய பொருள் எல்லாமே வரிக்கு வரி பாடலும், பொருளுமா சேர்த்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க் தான் இந்த பகுதியில சொல்லிட்டே வரோம். விளையாட்டு பிள்ளையாக இருக்கின்ற கண்ணன், அவன் என்னெல்லாம் சேட்டை செய்றான், என்னென்ன செயல்கள் செய்றான்றத விளக்கமா சொல்றாரு. விளையாட்டுக்கு அவன அழைப்பதும், பெண்களிடம் அவன் செய்கின்ற குறும்புகளுமாக மாறி மாறி வருகின்ற பாடப்பகுதி இதில இருக்கு. இதற்கான இணைப்பு வந்து இதுதான் இது. அத நீங்க பார்த்துட்டு, நீங்க அத போய் தேடி எடுத்து படிச்சுட்டு, ஐயங்கள் இருந்தா தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா செல்வி அருட்செல்வன்@gmail.comல போட்டு மெயில் கூட நீங்க பண்ணலாம்.